ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, கிளைமேட்டோட அப்டேட் கூடவே நிறைய பேர் ஜனவரி மாசத்துல வைகுண்ட துவார தரிசனத்துக்கு டிக்கெட் புக் பண்றதுக்கும் நிறைய பேர் நேரடியாக டிக்கெட் வாங்கி தரிசனம் பார்க்கறதுக்கும் பிளான் பண்ணியிருப்பீங்க. நீங்க துவார தரிசனம் போற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த 10 விஷயங்களை மறக்காம தெரிஞ்சுக்கோங்க. அது என்னென்ன அப்படின்றதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா உங்களில் யாராவது தரிசனம் போறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான தகவல்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த 10 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் தரிசனம் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா என்னென்ன டிக்கெட் எல்லாம் தரிசனத்துக்கு அலௌட் அப்படின்ற விஷயத்த ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து 300 ரூபா தரிசன டிக்கெட். இதை ஆன்லைனில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இதோட புக்கிங் தான் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. 300 ரூபா தரிசன டிக்கெட் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஸ்ரீவாணி விஐபி அப்படின்றது இதுக்கு முன்னாடி இருந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஃபர்ஸ்ட் போர்ட் மீட்டிங்கில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது இந்த வைகுண்ட ஏகாதசி பற்றின மீட்டிங்கில் இந்த மாதிரி விஐபி தர்ஷன் டிக்கெட் வந்து புரோட்டோகால் மட்டும்தான் இருக்கும், மற்றது எல்லாமே கேன்சல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால நிறைய பேர் ஜனவரியில் இந்த ஸ்ரீவாணி விஐபியில் போகிற பிளானில் இருக்கிறவங்க இப்போ அடுத்து என்ன பண்ணுறது, என்ன டிக்கெட் புக் பண்ணலான்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. இது வந்து ஸ்ரீவாணி விஐபியும் கேன்சலா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அஃபிஷியலாக அப்டேட் வரலை. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் தான் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டிக்கெட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதோட அப்டேட் நமக்கு அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மேபி அந்த டிக்கெட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த டிக்கெட்டும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். அதுக்கு அடுத்தது டோனர்ஸ்க்கான தர்ஷன் டிக்கெட் 1 lakh இந்த மாதிரி டொனேஷன் கொடுக்கக்கூடிய டோனர்ஸ்க்கான தர்ஷன் டிக்கெட்டும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கன்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இருந்த வைகுண்ட துவார தரிசனம் அப்போ எல்லாமே கீழ் திருப்பதியில் ஒரு 10 கவுண்டர்கள் வந்து அமைச்சு அந்த கவுண்டர்களில் டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த டைமும் அப்படி தான் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்க. எந்தெந்த இடங்கள்ல டோக்கன் மேபி வந்து டைரக்ட் சர்வ தரிசனம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இல்லை. ஏன்னா நேரடி சர்வ தரிசனம் இருந்தால் பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த 10 நாளும் கண்டிப்பாக நிறைய பேர் தர்ஷன் பார்க்க வருவாங்க மற்ற நாட்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால தான் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே எஸ்எஸ்டி டோக்கன் ஒரு நாளைக்கு 50,000 டோக்கன்ஸ் 60,000 டோக்கன்ஸ் இந்த மாதிரி டோக்கன் லிமிட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ மேபி இவங்களும் அந்த மாதிரி தான் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிக்கெட் ஓப்பன் ஆகும். அதுக்கு அடுத்தது ஹோமம் ப்ளஸ் 300 ரூபா தரிசன டிக்கெட். நமக்கு ஹோமம் டிக்கெட்டில் வரக்கூடியதும் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால அந்த டிக்கெட்டும் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆன்லைனில் ஓப்பன் ஆச்சுன்னா ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய ஹோமம் டிக்கெட்டும் நீங்கள் வாங்கிட்டு கூட போகிற மாதிரி பிளான் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அலௌடான தர்ஷன் டிக்கெட்டாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, என்னென்ன தரிசனங்கள்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் எந்த தர்ஷனில் நம்ம போகலான்ற பிளானும் நீங்கள் பண்ண முடியும். கேன்சல் அப்படின்றது எலக்ட்ரானிக் டிப்பெல்லாம் கேன்சல் தான். ஆர்ஜித சேவா, அதுக்கு அடுத்தது அங்க பிரதர்ஷனம், சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட், மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கான அந்த தரிசனமும் கேன்சல். கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், என்ஆர்ஐ, ஃபாரினர் இந்த மாதிரியான டிஃபென்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கான எல்லாத்துக்குமான ஸ்பெஷல் தரிசனமுமே இந்த 10 நாட்கள் வந்து இருக்காது. நீங்கள் அந்த கேட்டகரியில் ஏதாவது தர்ஷன் போகணும்னு நினச்சிங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த 10 நாட்கள் கழித்து மீதி இருக்கக்கூடிய நாட்களுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். அதுக்கு அடுத்தது மூணாவதாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், நமக்கு தரிசன டிக்கெட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நிறைய பேருக்கு அக்கமடேஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் முக்கியமாக இருக்கும். ஸோ எந்தெந்த நாட்களுக்கு அக்கமடேஷன் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, எந்தெந்த நாட்களுக்கெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா திருமலாவாகட்டும் திருப்பதி ஆகட்டும் நம்ம ரூம் புக் பண்ணோம்னா கம்பல்சரி 2 பேத்துக்காவது தர்ஷன் டிக்கெட் இருக்கணும். தர்ஷன் டிக்கெட் இருந்தால் தான் நமக்கு புக்கிங்கான அந்த லிங்கே வந்து எனேபிள் ஆகும் இல்லையா. ஸோ அதனால இந்த 10 நாட்களுக்கான அக்கமடேஷனும் பிளாக்ல தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 நாட்கள் ஏகாதசி துவாதசி இந்த 2 நாளுக்கான அக்கமடேஷனும் ஆன்லைனில் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக போயிட்டு நம்ம ஆஃப்லைன் கவுண்டர்ஸில் தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து திருமலைக்கு நான் சொல்லக்கூடியது. கீழ் திருப்பதிக்கு அந்த 2 நாளும் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் விஷ்ணு நிவாசத்துலேயோ ஸ்ரீனிவாசத்துலேயோ இல்லை மாதவத்துலேயோ நீங்கள் ஸ்டே பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் ஃபஸ்ட்டு 2 நாட்கள் மேலே ரூம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் கீழே கூட ரூம்ஸ் வந்து புக் பண்ணி ஸ்டே பண்ணிவிட்டு தர்ஷன் டைமுக்கு மட்டும் நீங்கள் மேலே மலைக்கு போய் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். திருமலாவுக்கு அந்த 2 நாட்கள் தவிர மீதி நாட்களுக்கு எல்லாமே ரூம்ஸ் புக்கிங் வந்து ஓப்பன் ஆகும். கீழ் திருப்பதிக்கு 10 நாளுக்கும் ரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எங்கே ஸ்டே பண்ணலாம், கன்ஃபார்மாக ரூம் வேணும்னா எப்படி நம்ம பண்ணலான்ற பிளான் வந்து இப்போயே பண்ணி வச்சுக்கோங்க.
அதே போல் நீங்கள் 300 தரிசன டிக்கெட்லாம் ஆன்லைனில் பண்ண போகிறீங்க, இப்போ நிறைய பேர் ஒரு 12 பேர் 15 பேர்லாம் போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து உங்களுக்கு ஒரு 2 ரூம் வேணும்னு நினச்சிங்கனாலும் சரி, 2 மொபைல் நம்பரில் புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு மொபைல் நம்பரில் நீங்கள் மேக்ஸிமம் 6 பேருக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலுமே ஒரு இடத்துல ஒரு ரூம் தான் புக் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 4ஆவதாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், இந்த வைகுண்ட துவார தரிசனம் டைமில் நிறைய பேருக்கு வரக்கூடிய கன்ஃபியூஷன், சொர்க்கவாசல் தரிசனம்னு சொல்கிறாங்க. ஸோ சொர்க்கவாசல் தரிசனத்துக்கு தனி டிக்கெட்டும் மூலவர் தரிசனத்துக்கு தனி டிக்கெட்டும் நாங்கள் புக் பண்ணணுமா அப்படின்ற டவுட் இருக்கும். ஸோ இது ரெண்டுக்குமே உங்களுக்கு ஒரு டிக்கெட் இருந்தால் போதும். நீங்கள் மூலவரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த சொர்க்கவாசல்னு சொல்லக்கூடிய பா ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் நம்ம வந்து போயிட்டு வந்துடலாம். ஸோ இது ரெண்டுக்குமே ஒரு தரிசன டிக்கெட் இருந்தாலே போதுமானது. உங்களுக்கு வேறு எந்த டிக்கெட்டும் நீங்கள் புக் பண்ண தேவையில்லை. அடுத்த முக்கியமான விஷயம், குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறவங்க எந்த வயசுலேருந்து இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக டிக்கெட் வேணும் அப்படின்னா, உங்களோட குழந்தைக்கு 12 வயசு 12 வயசுக்கு மேலே 12, 13, 14 எந்த ஏஜ் வேணாலும் இருக்கட்டும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களோட சேர்த்து 300 டிக்கெட் புக் பண்ணிக்கிங்க. 11 வயசு அதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா ஆதார் கார்டை வச்சுக்கோங்க. டிக்கெட் இல்லாமல் தாராளமாக உங்கள் கூட கூட்டிகிட்டு போகலாம். அதுக்கு அடுத்தது, இந்த 10 நாட்களில் எந்த நாட்களில் க்ரௌட் அதிகமாக இருக்கும்? இப்போது நான் வந்து முதல் நாள் 2வது நாளே தர்ஷன் போகணும்னு சொல்லி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து இந்த 10 நாளில் நம்ம எப்போ போனாலும் சேம் அதே பலன் கிடைக்கும், என்னைக்காவது ஒரு நாள் இந்த தரிசனம் நான் பார்க்கணும், இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா முதல் 2 நாட்கள் விட்டுட்டு மற்ற நாட்கள் ட்ரை பண்ணுங்கள். டிக்கெட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா முதல் 2 நாள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். சில வேளை கிடைக்கலாம், சில வேளை கிடைக்காமலும் போகலாம். லேட் ஸ்லாட்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணும்போது கிடைக்க சான்ஸ் இருக்குது. பட் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். 10ஆம் தேதி 16ஆம் தேதியோட புக்கிங்ஸ் வந்து. ஸோ அந்த 2 நாட்கள் ரொம்ப க்ரௌட் இருக்கும். மற்ற நாளும் இருப்பாங்க. ஆனால் வந்து புக்கிங் ஓரளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து 7ஆவதாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, எப்போ டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும்? இது நிறைய பேர் கேட்குற கொஷின் தான். இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து அடுத்து நடக்கக்கூடிய மீட்டிங்கில் நாங்கள் எல்லா அப்டேட்டும் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே நமக்கு இந்த வைகுண்ட ஏகாதசிக்கான ஏற்பாடுகள் எப்படி பண்ணுறாங்க, டிக்கெட்ஸ் எப்படி கொடுக்க போகிறாங்க, ஸோ யார் யாருக்கு தர்ஷன் இருக்க போகுது, எவ்வளோ டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க, இதை பற்றி அப்டேட் நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஸோ வந்து டிசம்பரில் நமக்கு வரக்கூடிய புக்கிங்ஸ் டைமில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை தனியாக கூட வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு அப்டேட் தெரியும். வந்ததும் கண்டிப்பாக சேனலில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து 8ஆவதாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 10 நாட்கள் தரிசன டிக்கெட் இல்லை அப்படின்னா மலைக்கு போக முடியாதா? ஏன்னா வந்து நமக்கு ஸ்வர்ண ரதம் இருக்குது. இது வந்து மாட வீதிகளில் இருந்தாலே நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் நடந்த வைகுண்ட ஏகாதசி எப்போ எடுத்த ஸ்வர்ண ரதத்தோட ஃபோட்டோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது பார்க்குறதுக்கு நமக்கு தர்ஷன் டிக்கெட்டில் எதுவுமே தேவையில்லை. ஸோ அதனால் கீழ் திருப்பதியிலேருந்து மலைக்கு போகிறதுக்கு நம்ம எந்த டிக்கெட்டும் புக் பண்ணியிருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் கோவிலுக்குள்ளே போய் சாமி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட டிக்கெட் இருக்கணும். திருமலைக்கு போகலாம், அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிள்ஸ்க்கு போகலாம், கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போகலாம். ஆனால் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் கண்டிப்பாக தர்ஷன் டிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 9ஆவதாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து, ஆல்ரெடி நான் வந்து பிப்ரவரி மாதத்தில் தர்ஷன் டிக்கெட் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் அப்போ நான் புக் பண்ணியிருக்கேன் 300 ரூபா டிக்கெட். ஸோ எனக்கு வந்து ஜனவரியில் இந்த வைகுண்ட ஏகாதசி எப்போ கிடைக்குமா, இன்னும் சில பேர் ஜனவரி மாதத்துலேயே ஏதாவது ஒரு நாள் டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஆதார் பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் கிடச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மேபி இந்த 10 டேஸ்க்கு ஏற்கனவே டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு புக்கிங் ஆகாதா என்ன அப்படின்றது தெரியல. மேபி டைம் கால்குலேஷன் பண்ண மாட்டாங்களா பண்ணுவாங்களான்றதும் நமக்கு அஃபிஷியலாக எந்த அப்டேட்டும் இல்லை. அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுற மொபைல் நம்பரில் ஏற்கனவே புக்கிங்ஸ் இல்லாதப்போ இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடைக்க சான்ஸ் இருக்குது. எரர் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன எரர்ன்றதை பார்த்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அதனால் ட்ரை பண்ணாமல் இருந்துடாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது, இந்த 10 நாட்களில் தர்ஷன் போனால் நமக்கு ரொம்ப நேரம் ஆகுமா தரிசனம் முடிச்சுட்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா ட்ரெயின் டிக்கெட்லாம் வந்து ரிட்டன் டிக்கெட் அதுக்கேற்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ நிறைய தரிசனங்கள் கேன்சல், அதுவும் இல்லாமல் குறிப்பிட்ட அளவுக்கு தான் டிக்கெட் கொடுப்பாங்க. அப்படின்றனால தரிசனத்துக்கு நமக்கு ஓரளவுக்கு தான் டைம் ஆகும். ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆவரேஜாக ஒரு 2லேருந்து ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயங்கள். இந்த 10 விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன். இதை தவிர இந்த விஷயங்கள்லாம் இன்னும் முக்கியம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக டிடிடியிலேருந்து இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ் கூட இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற அப்டேட்டையும் பார்த்துடலாம்.
டிடிடியோட ஃபஸ்ட்டு போர்ட் மீட்டிங் முதல் மெம்பர்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா நடந்த போர்ட் மீட்டிங்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு மாதமுமே திருமலா திருப்பதியில் இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸ்க்கு நாங்கள் ஸ்ரீவாரி தரிசனம் வந்து டிக்கெட் கொடுக்க போகிறோம், ஸ்ரீவாரி தரிசனம் ப்ரொவைட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 3ஆம் தேதியிலேருந்து ஸ்ரீவாரி தரிசனம், டிசம்பர் 1ஆம் தேதி திருப்பதி மகாதி ஆடிட்டோரியத்தில் சமுதாய கூடம், அதே மாதிரி பாலாஜி நகர் திருமலையில் காலையில் 5 மணிக்கு டோக்கன்கள் வழங்கப்படும்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் தான் அவங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டை கொண்டு வர சொல்லியிருக்காங்க. வெளியிலேருந்து போகிறவங்க இந்த டிக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. எப்போதும் நம்ம கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் மட்டும்தான். இந்த ஆப்ஷன் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ், திருமலா திருப்பதியில் இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் அவங்க வந்து இதை பயன்படுத்திக்கலாம். நேற்று திருமலையில் தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 62,147 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் 10 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சுமார் 18 மணி நேரம் வந்து ஆகுது. கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு தாங்க இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ மழையும் விட்டு விட்டு இருக்குது. எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி பார்க்க 3லேருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 3 மணி நேரம் வந்து ஆகுது. அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், திருமலைக்கு நீங்கள் வந்து நடந்து போகணும், வயசானவங்களா இருக்கீங்க, அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி வந்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா, நடந்து போகிற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா, டிக்கெட்டுக்காக தான் எஸ்எஸ்டி டோக்கனில் நடந்து போகிறீங்கன்னா மற்ற கவுண்டர்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஸ்ரீவாரி மெட்டில் ஸ்டெப்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நேற்று கூட ஒரு பக்தர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்திருக்கு. ஸோ அதனால் உங்களோட ஹெல்த்தை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடந்து போகிறத பற்றி டிசைட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பொறுமையாக டைம் எடுத்து கூட நீங்கள் நடந்து போகலாம். ஸோ இந்த விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து டிடிடியில் இதுக்கு முன்னாடி போர்ட் மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க, திருமலையில் வந்து பொலிட்டிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் பேசுகிறத முற்றிலுமாக தடை விதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கான லேட்டஸ்ட் அப்டேட்டும் டிடிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. திருமலையில் உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் பேசுகிறதுக்கு தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வரவேற்க விஷயம்தான். ஏன்னா ஆன்மீகம் அப்படின்னும் போது அந்த ஆன்மீக தளத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா போகக்கூடிய பக்தர்களும் அந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் போகிறாங்க. ஸோ இது நல்ல முடிவு தான். இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டாக இருக்குங்க. ஸோ அடுத்து இன்னொரு அப்டேட்டில் நீங்கள் மீட் பண்ணலாம். சப்போஸ் நான் வந்து இந்த வைகுண்ட துவார தரிசனத்தில் சொன்ன தகவல்களில் நான் சொல்லாத விஷயம் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை படிக்கக்கூடிய பக்தர்களுக்கு அது பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.